கற்பனையில் என்ற நினைவில் வந்து ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. அதில் வந்து நான் விளக்கு வைக்கணும். ஞாபகம் வருது ஞாபகம் வருது ஞாபகம் வருது. என்ன இன்னுமா இருந்த அம்மாளாச்சி இப்படி ஒரு காட்டுக்கு இப்படி இருக்கிறாவேண்டு நம்ம பாசவூரில் வந்து கூட்டத்தில் கலந்து கொள்ள போது வீதி வலிகாமம் வடக்கில் உள்ள அனைத்து காணிகளும் சொந்த காணிகள் எல்லாத்தையும் விடுவிப்பதாக எங்களுக்கு உறுதிமொழி வழங்கி இருக்கிறார். எங்களுக்கு அம்மன் கோயில் வைரவர் எங்களோட காணிகளை உக்கமையை விட்டா தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். மலாலி சித்தி விநாயகர் வித்தியாசாலை இது தேசிய மக்கள் கட்சி சகல இன மக்கள விருப்பத்துடன் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். பலாலி வடக்கு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலய வளாகம் இராணுவத்தினரால் விரைவில் விடுவிக்கப்பட உள்ளது. அதற்கு முன்னேற்பாடாக ஆலய வளாகம் எல்லை இடப்பட்டு வேலி அமைக்கும் வேலைகள் ஆலய நிர்வாகத்தினால் மேற்கொள்ளப்படுகிறது. எனவே வேலி அமைக்கும் வேலைகள் பூர்த்தியடைந்த பின்னரே பொதுமக்கள் தங்கு தடையின்றி சென்று வர இராணுவத்தினரால் அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இது இவ்வாறு இருந்தபோதும் கடந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அவர்களின் ஆட்சியின் போது இராணுவ கட்டுப்பாட்டிலுள்ள வணக்க ஸ்தலங்களை பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் சென்று வழிபட்டு வர அனுமதி வழங்கப்பட்டது. வழிபாட்டுக்கு உள்ளே செல்பவர்கள் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் இராணுவ பஸ்ஸில் ஏற்றப்பட்டு அவரவர் ஆலயங்களில் இறக்கப்படுவதும், பின்னர் வழிபாடு முடிய மாலை மீண்டும் இராணுவ பஸ்ஸில் ஏற்றப்பட்டு பழைய இடத்தில் கொண்டு வந்து விடுவதும் வழமையான செயற்பாடாகும். எனவே இதனை சமூக வலைத்தளங்களில் பொதுமக்கள் சென்று வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்தமை இங்கு வருந்தத்தக்கது. எனவே இந்த நிலையில் கடந்த வாரம் இராணுவத்தினரின் அனுமதி பெற்று பலாலி கிழக்கு பகுதிக்கு சென்றிருந்தேன். அங்கே ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலய வீதி வலிவடக்கு பிரதேச சபையின் நிதி பங்களிப்பில் துப்புரவு பணி பெக்கோ மூலம் மேற்கொள்ளப்படுவதை அவதானித்தேன். அங்கே ஆலயத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் கண்ணீர் வராத குறையாக, எங்கட அம்மன் விளக்கில்லாமல் இந்த காட்டுக்கு இருக்கிறார் என்று மனம் வருந்தினார். இது ஒரு புறம் இருக்க, கடந்த 22/11/2024 வெள்ளிக்கிழமை அன்று மானிப்பாய் சாவக்கட்டைச் சேர்ந்த அன்பர் ஒருவரை பலாலி சந்தியில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவரும் ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு போக அனுமதி கிடைக்காமல் தவித்து கொண்டிருந்தார். அவருடன் கதைத்த போது தனக்கு அம்மன் கனவில் வந்ததாகவும் அவர் பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் எனவும் கருத்து பகிர்ந்தார். எனவே காணொளிக்கு செல்லும் முதல் என்னுடைய CNHRs என்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா? நன்றி. வாழ்க வளமுடன். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். வணக்கம். பலாலி அம்மன் வீதி பிரதேசவே என்ற நிதி ஒதுக்கீட்டின் சார்பில் இந்த வீதி இப்போ துப்புரவணி மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். மேலும் விடுவிக்கப்பட்ட பகுதியில் உள்ள வீதிகள் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2024 ஆண்டு மார்ச் மாதம் 22ஆம் தேதி
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கால் மக்கள் பாவனைக்கு கண்டு கையளிக்கப்பட்ட நிலங்கள் இன்னும் பரிபூரணமாக மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்படவில்லை. உயர் பாதுகாப்பு வேலியும் இன்னும் அகற்றப்படாது இருக்குது. ஆனால் அதை அகற்றி மக்களை விவசாயம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் ஒரு பணிவான வேண்டுகோள் ஒன்றை முன்வைக்கிறோம். காணியல் துப்புரவண்ணி மக்களால் அவரவர் அவரவரே காணியின் உரிமைக்காரரை துப்புரவு பண்ணி திரும்ப பத்தி ஆகி கொண்டிருக்கின்றது. அதை மக்கள் பாவனைக்கு வேலியை திறந்து விட்டால் மக்கள் விவசாய செய்யல ஈடுபடுவார்கள். விவசாய பயிரில் ஈடுபட்டால் நிலங்கள் எல்லாம் துப்புரவாணியாக இருக்கும், துப்புரவாகவும் இருக்கும். ஆனால் இந்த வேலி புடுங்காததால், வேலி அகற்றப்படாததால் மக்களில் விவசாயம் செய்ய தாமதப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் நிற்கிற இடம் இந்த இடம் பலாலி கிழக்கு அம்மன் கோயில் வீதி. இது ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட பிரதேசமா? ஆமாம். ஆனால் முள்ளுக்கம்பி இன்னும் கலட்ட இல்லை. ஆனால் மக்கள் பாவனைக்கு விட்டு இருக்குது, முள்ளு கம்பி கலட்டப்படலை. இனி முள்ளுக்கம்பி கலட்டப்படலாம், கலட்டப்படலாம் என்று எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்க்க வீண் போகாது. ஏனென்றால் மக்கள் சக்தி இப்ப தேசிய மக்கள் சக்தி சகல இன மக்கள விருப்பத்துடன் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஆன முறையில் இதை மக்கள் பாவனைக்கு இவர்கள் விடுவார்கள் என்று மக்களின் எதிர்பார்ப்பு. இது பலாலி அம்மன் வீதி. இதை அந்த அவனத்தோட விட்டு அவனத்தோடு அந்த இது இப்போ கட்ட இருக்குதானே அவனை ஒருத்தோட இருந்தாங்க. இந்த வீதி பலாலி ரோட்ல போய் வருதா? ஆமாம், பலாலி யாழ்ப்பாண ரோட்டில் ஜாயிண்ட் ஆகுது. இதுதான் வந்த இதுதான் வந்த வீட்டுக்கால போகக்கூடாது. நாங்கள் தப்பி தவறி போகணும். போனால் வந்து அவ்வளோ வந்து இதில் தான் பலாலிகளுக்கு ராஜராஜேஸ்வரி சனசமூக நிலையம் இருந்தது. இதுல தான் இதுல தான் இருந்தது. இப்ப அந்த இடமே ஆற்றி போயிட்டு. இது ராஜராஜ சனசமூக நிலையத்துக்கு பக்கத்தில் சந்தி. இது ஒரு சந்தி. இது யாருடைய வீடு? இது இந்த வீடு இது வந்து சின்ன பிள்ளை செல்லத்துல மனைவி செல்லம் அவையன்ற இங்கால ஒரு வீதி. இதில் அங்கால வீடுகள் இருக்கு. ஒரு வீதி அம்மன் கோயில இருந்து முன்னிற வீதி. இந்த பாதை எங்க போகுது? இந்த பாதை இந்த பாதை அங்கால உள்ள அந்த வீடுகளுக்கு போகுது. அங்கால காணியில உள்ள வீடுகளுக்கு இந்த பாதை தொடர்ந்து போயில்லை. அவ்வளவுல போய் அங்க மேற்கையும் போகுது, கிழக்கையும் போகுது. அது என்னன்னு சொல்றது? இந்த பாதை எங்க போகுது? இந்த பாதை பலாலி யாழ்ப்பாண ரோட்டிலே ஜாயிண்ட் ஆகுது. எவ்வளவு தூரம் இருக்கும்? இதுல இருந்து ஒரு 700-750 மீட்டர். அப்படியா? கிட்ட கிட்ட. இது ஒரு 150-200 மீட்டர்ல பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில். கோயில் அப்படி இருக்கிறா இல்லாட்டி கோயில் இருக்குது, பிரச்சனை இல்லை. தெரியாது, புனரமைப்பு வேலைகள் இல்லாதபடியால் அப்படியே பழக்கம். கோயில் நல்ல நிலையில இருக்கு. கருங்கல்ல காட்டு நானு நல்ல மாதிரி இருக்கு. இப்போ நாங்கள் கோயிலை போய் பார்க்கலாம். இப்போ என்ன இப்போ போய் போகலாம், பார்க்கலாம், கண்டான் ஒன்றால்.
இந்த வீடு முந்தி கூட இருந்ததா ரெடி இல்லை முந்தி கூட இது இருக்குது யாருன்னால் சரணத்து ராசரத்னம் பொண்ணு வந்த வீடு கோப்பியம் மாற்றி எனக்கு கோப்பியம் இப்போ ராணுவத்தால் தயார கோப்பியம் போடுறது எவ்வளோ ஒரு பசுமையான இடம் என்னங்க விவசாயத்தில் தன்னிறைவு அந்த இடம் கிராமம் அப்பொழுது இந்த நிலையில இருக்கிறதெல்லாம் விவசாய நிலங்கள் விவசாய நிலங்கள்ல என்ன நடக்குதுன்னு இதெல்லாம் மக்கள்லாம் குடியிருக்கு எல்லாம் எல்லாம் உடைந்து போயிருக்கு கோயிலடை மட்டும் போகலாம் பாருங்க அதுக்கு ஒரு வீடு ஒன்று இருக்குது அதெல்லாம் பாடடைஞ்சிருக்குது இங்கேயும் ஒரு வீடு ஒன்று இருக்குது அதே மாதிரிலாம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறது போக வேண்டாம் அங்கே ராணுவத்தினர் வீடு இருக்கிறார்கள் போக வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் சம்பளம் சொல்லியிருக்கேன் அங்கே ராணுவத்தினர் பஸ்ஸுகள் எல்லாம் நிற்கிறது அங்கே இரு ராணுவ வீரர்கள் விடுமுறையில் செல்கிறார்கள் போல நடக்குது இராணுவத்தில் பயன்படுத்தப்படும் கராச்சி இது பொதுமக்கள் தேசிய அங்கங்களில் கராச்சி அமைக்கப்பட்டு அதில் இந்த வீதியும் அம்மன் கோவில் வீதியிலிருந்து கராச்சிக்கு பொதுமக்களை தேசிய அங்கத்தில் போய் அப்படி ஒரு வேலை திட்டத்தை இராணுவத்தினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இது ஒரு விடுவிக்கப்பட்ட பிரதேசமாக இருந்து இன்னும் மக்கள் பாவனைக்கு விடாமல் இராணுவம் கராச்சி சர்வீஸ் ஸ்டாண்டு கராச்சி அந்த ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு வர அம்மன் வீதிதான் இப்போது பத்தை காடாக இருந்தது அதை கிளியர் பண்ணி எடுப்பதற்கு பெட்கோ மூலம் வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். இந்த போஸ்ட் இந்த போஸ்ட் எங்கட காணி முட்டாண்டு சொன்னவ நாங்கள் எல்லாம் துப்புரவாக்கி இருக்கிறோம். இன்னும் முள்ளு கம்பி பலாலி கிழக்கு வைரவர் விட இல்லை, எங்கட காணிகள் தோட்ட காணிகள் விட இல்லை, எல்லாம் துப்புரவாக்கி எல்லா மக்களும் துப்புரவாக்கி வச்சிருக்கிறோம். ஆனால் இன்னும் முள்ளு கம்பி கலட்டி எங்களை இங்கே உள்ளுக்கு விட இல்லை. முள்ளு கம்பி கலட்டினாதான் வெற்றி உங்களுக்கு வெற்றி இல்லைன்னு சொன்னால் வாரதண்டா நாங்கள் 15 வர வேணும். அப்போ நாங்கள் தோட்டம் செய்கிறதுக்கு 15 போய் வாரது சரியான கஷ்டம். அப்படி செய்யல அது தோட்டம் 1.5 மைல் சுற்றி வர வேணும். நாங்கள் அவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு. பேருந்து பழையபடி தள்ளின காணிகள் எல்லாம் பழையபடி மரங்கள் வருகுது, பத்தியா வந்துடுது. அப்ப இனி நாங்கள் பேருந்தும் துப்புரவாக்க அவ்வளவு காசுகள் முடியும். காசு நாங்கள் கொடுத்து செய்கிறோம். இன்னும் எங்களுக்கு எந்த வித உதவியும் தர இல்லை, ஒரு உதவியுமே கிடைக்கல எங்களுக்கு. தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கிறார்கள், அந்த வகையில் உங்களோட காணிகளை பற்றி விடுவிக்கப்படும் என்ற நம்பிக்கை இருக்குது. அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நீ விட்டதன் மேலாம் எங்களுக்கு அது நம்பிக்கை இருக்குது. ஆனால் விடுமன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இனி விட்டதன் மேலாம் எங்களுக்கு அது நம்பிக்கையா இருக்கு. சொல்லுகிறார்கள் நம்பிக்கையா விட்டாதான் எங்களுக்கு இந்த அம்மன் கோயிலும் இருக்குது. அந்த அம்மன் கோயிலையும் எங்களுக்கு விடைக்கு அந்த அம்மன் கோயிலையும் விட வேணும். போய் பார்த்தீங்களா? பார்த்து நாங்கள் எப்படி கோயில் அப்படி இருக்கு? அப்படியே இருக்குது. எங்கட பரம்பரை 4 தலைமுறைக்கு முந்தின கோயில் இது எங்களுக்கு. எங்கட பேர கட்டின கோயில்கள் 5 தலைமுறைக்கு முதலான கோயில் அது. எங்கட கூட்டணி
கூட்டணவை கட்டின கோயில். ஆனால் இன்னும் விட்றா இது நாங்கள் 15 தான் போக வேண்டியதாக இருக்குது. அம்மன் கோயிலுக்கு கோயிலும் 15 தான் போகணும். 5 மைல் சுற்றி போகணும். எங்களுக்கு அம்மன் கோயில் வைரவர் எங்களோட காணிகளை உக்கமையை விட்டால் தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். நாங்கள் எதிர்பார்க்குறோம் விட வேணுமெண்டு. எங்களுக்கு ஒரு கோயில் இல்லை கும்பிட்றதுக்கு. போய் வரையிலாத அவன் கட்டுப்பாட்டுக்கு போய் அங்கே பதிஞ்சிட்டு தான் போக வேணும். ஓப்பினா எங்களுக்கு விட்டால் தானே நாங்கள் அம்மாளாச்சியை எந்த நாளும் போய் கும்பிடலாம். வைரவருக்கும் அப்படித்தான். வெள்ளி செவ்வாண்டு நாங்கள் போவோம். இது போயில்லாத கட்டத்தில் நாங்கள் அவாவுக்கு இது பூசைகள் இல்லை. இந்த காட்டுக்குள்ளே எவ்வளவில் அவள் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறா. அதே பெரிய கவலை மாதிரி எங்களுக்கு அம்மாளாச்சியை நினைச்சால், வைரவரை அம்மாளாச்சியை நினைச்சால் சரியான கவலை மாதிரி. எவ்வளவு தீர்த்தம் 35 வருஷம். 35 வருஷங்களா நீங்க இந்த பக்கம் வேற இப்பதான் வந்திருக்கீங்க உங்களுக்கு? ஓ, இவ்வளோ காலமாக தேவாரம் இல்லை. அவாக்கு தீர்த்தங்கள் பாலுகள் ஒன்றுமே இல்லாமல் இந்த காட்டுக்களை ஒரு விளக்கம் இல்லாமல் இருக்கிறா. என்ன அதே நினைக்க சரியான கவலை வரும். எங்களை அம்மாள் என்ன மாதிரி இருந்த அம்மாளாச்சி இப்படி ஒரு காட்டுக்கு இப்படி இருக்கிறா வேண்டு. இந்த புதிய அரசாங்கத்திடம் நீங்கள் என்ன சொல்ல போறீங்கள், என்ன சொல்ல வாரீங்கள் என்பதை ஒருக்கா சொல்லுங்க. எங்களுக்கு இந்த கம்பி கட்டையும் கலட்டி விட்டு எங்களுக்கு அம்மாள் வைரவர் எங்களோட காணிகள் எல்லாம் ஊக்கமையாக வர வேணும். அதுதான் எங்களுக்கு வேணும். வழிபாடு செய்யணும். நாங்கள் வழிபாடு அம்மாளாச்சிட்ட போகணும். தினமும் அம்மாளாச்சிட்ட போகணும், வழிபாடு செய்ய வேணும். அவருக்கு பூசைகள் நடக்க வேணும். அதைத்தான் நாங்கள் வேண்டுறோம். ரெண்டுமே போகணும். நன்றியா. நன்றி. சீக்கிரம் உங்களுடைய கோரிக்கை, உங்களுடைய கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும். நம்பிக்கையோடு இருப்போம். சரியக்கா, நன்றி. எங்களோட பலாலி சந்தி இருக்குது. சந்தியில இருந்து பசாவளான் சந்தி மட்டும் அவ தங்கட கட்டுப்பாட்டுக்காக வச்சிருக்கிறேன் ராணுவம். அந்த பாதையும் எங்களுக்கு திறக்க வேணும். நாங்கள் போக்குவரத்து செய்யல. அது எவ்வளவோ கஷ்டத்தில் அந்த பிள்ளைகள் இங்கே இருக்கிற பிள்ளைகள் படிக்கிறதுக்கு டியூஷனுகள் ஸ்கூல்களுக்கு போகிறது சரியான கஷ்டப்பட்டு எவ்வளோ துன்பத்துக்கு மத்தியில் தான் அதில் போகுதுகள். எங்களுக்கு இந்த பாதையை திறந்து விட்டால் வேலைக்கு போகிறவ பலாலி சந்தி வரை அந்த பலாலி சந்தியிலேருந்து வசாவளான் சந்தி வரை தான் அவை வச்சிருக்கணும் அந்த கட்டுப்பாட்டுக்கு. அந்த பாதை எங்களை திறந்து விட்டால் தான் பிள்ளைகள் படிப்புக்கோ இல்லாட எங்களுக்கு போக்குவரத்துக்கோ டியூஷனுக்கு போகிற பிள்ளைகள் போகவோ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் போகவோ எல்லாத்துக்கும் சுகம். எங்களுக்கு இந்த பாதை திறந்து விட வேணும். திறவாட்டம் எங்களுக்கு சரியான கஷ்டம். நாங்கள் இல்லாட அச்சு வெளி போய் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கு இப்போ 700 ரூபா அப்படி எடுப்பினோம். இந்த பாதையை திறந்த எங்களை அம்மன் கோயில் வீதியால் அப்படியே நாங்கள் போய் மெயின் ரோட்டுக்கு போய் நாங்கள் அவளை பஸ்ஸில் போவோம். ஓ, அதையும் எங்களுக்கு செய்து தர வேணும். களவாடி மக்கள் மன்றம் இது இந்த மயானம் பலாலி மக்கள் அனைவருக்கும் ஒரு பிற்போக்குத்தனமாக புதிய கருத்தை வெளியிட்டு தெரியும். இந்த கருத்து தவறானது. புரியாண்டு நீங்கள் ஒரு கருத்தை வெளியிட்டா தான் அது எனக்கு ஒரு புரிந்துணர்வு வருமா? அது இல்லாமல் முரட்டுவாதம் சொல்லியும் கேட்கணும். இந்த விஷயத்துல கடுமையா இந்த பள்ளிக்கம் எந்த பள்ளிக்கம் பள்ளிக்கம் இது பலாலி சித்தி விநாயகர் வித்தியாசாலை. இது முன்பு பெரிய ஆர்மி கேம்புக்கு பக்கத்தில் நாங்கள் படிக்க இருந்தது. அதுக்கு பிறகு அது ஆர்மி தங்களுக்கு கட்டிடமாக எடுத்தா போல் இதில் கொண்டு கட்டி நாங்கள் பிள்ளைகளை படிக்க விடுற நேரம் மேசகாதிரி எல்லாத்தையும் கொண்டு வைக்கிற நேரம் இங்கே போராட்ட சூழலால் நாங்கள் விடுபட்டு போட்டோம். இது பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கவே இல்லை. இது அங்கே இருந்து எடுத்து வெங்காய சங்கம் செல்லப்பா கடையடியில் ஒரு வெங்காய சங்கத்தில் பிள்ளைகளை படிப்பிச்சது. அதன் பின்பு இது கவர்மெண்டின் இதோட தனியாற்ற காணிக்க கட்டினது. ஆனால் இதில் நாங்கள் பாடசாலை ஆரம்பிக்கவில்லை. ஆரம்பிக்க இருந்த சமயம் நாங்கள் 90ஆம் ஆண்டு
இங்கேருந்து இடம்பெயர்ந்து கூரையெல்லாம் இருந்தது. மற்றது 2 மாடி கட்டிடம், முதல் மாடி கட்டிடத்தோடு இருந்தது. அந்த இப்போ நாங்கள் முன்பு காட்டின அந்த பாதை இதெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய பாதை. அம்மன் வீதியால் வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய இருந்தது. இந்த காணியெல்லாம் பெரும் காணியா இருந்தா? இல்லை வீடுகள் இதுகளெல்லாம் சுற்றி இந்த பாருங்க, இந்த வீட்டை பாருங்க, இந்த வீடு இந்தியாவில் இருக்கிற எல்லாத்தையும் பாருங்க, இந்தியாவிலையும் திரும்பி பாருங்க. எல்லாம் மக்கள் இந்த சொந்த காணியும் மக்கள் குடியிருந்த பெரிய பெரிய வீடுகள். இங்கே பிரதான தொழில் விவசாயம். சரியோ, விவசாயம் செய்துதான் அவர்கள் ஸ்ரீமா பண்டாரநாயக் அந்த காலத்தில் நல்லா இருந்தவர்கள். இந்த மரவள்ளி கிழங்குகள் அது இது இங்கே இருந்தெல்லாம் 10-15 லொரியில் தக்காளி பழம், தக்காளி தோட்டத்தை வந்து பார்த்தா எல்லோருக்கும் ஒரு ஆசையாக இருக்கும். மற்றவையெல்லாம் நிலத்தில் படர விட்டு இது தடியெல்லாம் நாட்டி அதுக்கு உள்ளால் போய் இப்போ தக்காளி பழத்தை ஆயிரத்துக்கெல்லாம் இலவுபடுத்தி, மற்றது மம்பட்டியால் எந்த காலமும் தண்ணி கட்டையில் இங்கே பலாலி ஆக்கள் விவசாயத்துக்கு எல்லாம் சத்தம் வச்சு தான். அப்போ வாய்க்காலம் சின்னதாக இருக்கும். தங்களோட தோட்டத்தை மிக நுணுக்கமாக நேர்த்தியாக எல்லா பயிர்களும் செய்வார்கள். இப்போ எல்லாம் அது காடாகி இருக்கிறது, நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுகளெல்லாம் போடுபட்டு இன்னும் ஒரு 2 வருஷத்தால் வந்து பார்த்தால் பழைய நிலைக்கு வரும் என்பதை உங்களுக்கு சொல்ல. அது அந்த வீட்டுக்குரிய கிணறு இது. அந்த விடுபட்ட இடங்களுக்கு பாருங்க, அந்த எல்லையெல்லாம் போட்டு இருக்கணும். அந்த எல்லையில தான் முதல் இருந்தது. இப்போ இந்த எல்லை தான் இங்கால போட கொஞ்சம் போட்டு கொண்டு வரணும். விட்டாப்புல இது சிறந்த விடுவினம் நினைக்கிறேன். நன்றி. தகவல்களை சொல்லி உங்களுக்கு உங்கள் நேரத்தை மெனக்கெடுத்து இந்த இடங்களை உங்களை போன்றவர்களுக்கு தான் தெரியும், மூத்தவர்களுக்கு தான் தெரியும். அதான் நல்ல விஷயம். நீங்கள் இல்லாத காலத்துல இது எங்கள் இளைய சமுதாயத்துக்கு தெரியாது. நீங்கள் வாழும் போதே இந்த இடங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றதான் இப்போ நல்ல செய்தி எங்களுக்கு. அதுக்காகத்தான் நாங்கள் இப்போ கௌரவ ஜனாதிபதியை நாங்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இப்போ எங்களுக்கு வசாவளான் மட்டும் விட்டிருக்கணும். அதே இப்போ அவர் யாழ்ப்பாணம் பாசவூரில் வந்து கூட்டத்தில் கலந்து கொள்ள போது மீதி வலிகாமம் வடக்கில் உள்ள அனைத்து காணிகளும் சொந்த காணிகள் எல்லாத்தையும் விடுவிப்பதாக எங்களுக்கு உறுதிமொழி வழங்கி இருக்கிறார். ராஜேஸ்வரிக்கு ஒரு 200 மீட்டர் தூரம் வரைக்கும் இருக்கிறது இந்த பாதை. சரியோ, அதையும் எடுத்து விட்டால் ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு போயிடலாம். அதை தாண்டி சக்திவேல் முருகன் கோயிலும் அதற்கு அண்மித்து தான் இருக்கிறது. சரியோ, இந்த பாதை நாங்கள் இப்போ போய்கொண்ட பாதை என்ன பாதை? இது தற்காலிகமானது. இது இராணுவம் தங்களது சாப்பாட்டுக்கு சப்ளை பண்ணுறதுக்காக அவைகள் போட்ட பாதை. இது பெர்மனண்டான ஒரு பாதை இல்லை, ஒரு தற்காலிகமான ஒரு பாதை. டிராக்டர்கள் அதுகளை இராணுவத்தின் டிராக்டர்களை இதில் ஓடுறது. நீங்கள் சொல்லுற அந்த வேலியை எந்த வேலி இந்த இதில் இருக்கிற வேலி இதெல்லாம் விடுபட்ட பிரதேசம். ரணில் விக்ரமசிங்கா ஜனாதிபதியாக இருக்க விடுபட்ட இடம் இன்னும் இந்த வேலிகள் அகற்றப்படையில்லை. அகற்றினாத்தான் அங்கால இந்த தோட்டங்களையோ இல்லை வீடுகளோ கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நீங்கள் உள்ளுக்கு வாரன்னா பேர் 15 இப்போ இராணுவத்திட்ட நாங்கள் ஐடென்டி கார்டை கொடுத்து 15 தான் நாங்கள் உள்ளுக்கு வாரோம். கெடுபிடிகள் ஒன்று இல்லை கெடுபிடிகள் ஒன்றும் இல்லை. முந்தியண்டா காணிக்காரர் மாத்திர தான் போயிடலாம். இப்போ நாங்கள் எங்களோட காணி இதுகளுக்கு இல்லை, ஆனால் 15 ஓட்டு நாங்கள் வந்து சந்திக்கக்கூடியதாக இருக்கு. ஒரு சந்தோஷமான இதாக இருக்குது உள்ளுக்கு வந்து உங்களோட பழைய நினைவுகள் நம்ம வருகின்றதா? இவ்விடங்கள் எல்லாம் முந்தி தோட்டங்களாகவும் வீடுகளாக ஆகியிருந்தது. அதில் இது கொஞ்சம் தள்ளி போனால் முதல் நாங்கள் படித்த சித்தி விநாயகர் கோயில் பள்ளிக்கூடம் அங்கே ஆர்மி கேம்போட நடந்ததை இந்தியால புதுசாக கட்டி நாங்கள் பள்ளிக்கூடம் போடுறது நேரம் நாங்கள் எல்லோரும் அந்த கட்டிடத்தை விட்டு நாங்கள் எல்லாம் வந்து இப்போ 35 வருஷமாக அந்த பசுமையான காலங்களை மறக்க முடியாமல் இருக்கிறது. இப்போ என்னோட படித்த பிள்ளைகள் எல்லாம் இப்போ எந்த வயதை ஒத்தபடி இருக்கணும் ஞாபகம் இருக்காமங்களை
அப்போ என்ன செய்கிறது எங்களுக்கு இனி அந்த பாடல் ஒன்று ஞாபகம் வருது. ஞாபகம் வருது ஞாபகம் வருது ஞாபகம் வருது என்ன. ஆமாம். நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம் வணக்கம். வணக்கம் அண்ணே. வணக்கம் அண்ணா. என்ன பிரச்சனைடா உங்களோட கதைக்கிறதுக்கு எனக்கு அம்மன் நான் நினைச்சது மாதிரி எனக்கு அம்மன் ஒத்துழைப்பு தந்ததுக்கு பெரிய நான் வரவேற்கிறேன். என்னோட பேர் சுப்பிரமணியம் கமல். நான் இன்றைக்கு சரியான மன விருப்பத்தோடு வந்து நான் என்ன சொன்னால் கடவுளே முருகா பிள்ளையார் அம்மா மழை வரக்கூடாது, நான் இன்னட்ட வர வந்து பலாலியில் இருக்கிற ராஜராஜேஸ்வரி அம்மனை நான் நினைச்சினான். அம்மா நான் இன்னட்ட வரும்போது வந்து வீட்டை வீடும் போகும்போது மழை வரக்கூடாது, எல்லா மக்கள்கிட்ட சந்தோஷத்தையும் நான் பார்க்கணும், அந்த கோயிலையும் இருக்க நான் பார்க்கணும். எனக்கு இந்த காட்டுக்குள்ளே கிடக்கிற கோயில் ஒன்று நான் பல வருஷமாக இந்த மனசுக்குள்ளே கிடக்குது, அதுக்கு நான் தேங்காய் விளக்கு கொடுத்தோணும், அதை பார்க்கணும், அதை சிவனும் அம்மனும் ஒன்று ஞாபகம் தான் கிடக்கு, என்னென்று எனக்கு தெரியலன்னு சொல்லி நானே எந்த மனசை போட்டு குழப்பி கொண்டிருக்கிறது. அதால் எனக்கு நேற்றைக்கு தான் நான் பேப்பர் நியூஸில் பார்த்தேன், இப்படி ராஜராஜேஸ்வரி என்ற ஒரு ஆலயம் ஒன்று பலாலியில் இருக்குது. அது மக்கள் 34 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் திறக்கப்பட்டு கிடக்கு. அதை எல்லாரும் பார்க்கலாம், பூசை அதுக்கு எந்த நேரம் தொடங்கும்னு சொல்லிவிட்டது என்ற மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நான் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இன்று நான் பார்வையிட, ஆனால் பார்வையிட வரும்போது அந்த டைம் பத்தாது என்று சொல்லிவிட்டார்கள். இப்போதைக்கு பார்க்கலாது, இனி அடுத்த வெள்ளிக்கிழமை தான் அதை முழுவதுமாக பார்க்கலாம். 8 மணிக்கு வந்து தான் பஸ் மூலமாக தானே கொண்டு இறக்கி வினம் என்று சொல்லிக்கணும். ஆனால் நியூஸில் கிடைச்சிது அதை எப்பவும் பார்க்கலாம், எந்த நேரமும் பார்க்கலாம் என்று சொல்லித்தான் நியூஸில் வந்துச்சு. ஆனால் இப்போது போக அது டைம் மாறிப்படுகிறது. சரியான எங்களுக்கு தெளிவு இல்லாமல் கிடக்கு. சரியான பாதையும் சரியான நாட்களையும் அதுக்கு ஒழுங்குமுறை ஒன்று செய்யணும் இந்த தலைவர்களும். இந்த பலாலி ராஜராஜேஸ்வரி ஆலயத்தை பற்றி நீங்கள் எப்போ அறிஞ்சினீங்க? எனக்கு பலாலி ராஜராஜேஸ்வரி என்ற ஆலயம் எனக்கு பெருசாக பலாலியில் ஆலயம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரியல. ஆனால் என்ற கற்பனையில் என்ற நினைவில் வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. அதில் வந்து நான் விளக்கு வைக்கணும், தேங்கான விளக்கு கொளுத்தி என்ற மனக்கவலையில் தீர்க்க வேணும்னு சொல்லி என்ற மனசிலேருந்து எனக்கு ஆர்வம் ஒன்றே வந்து கொண்டு இருக்கும். அதுக்காக நான் கோயிலுக்குள்ள ஓடி தெரிகிறது. இங்கே ஒரு கோயில் இருக்குது, ஒரு நாட்டுக்காட்டுக்கு கரண்ட் இல்லாமல் கிடக்குது, கரண்ட்டுகள் இல்லாமல் இருக்குது. அதுக்காகவே நான் தேங்கான விளக்கு கொடுத்தவனும் அந்த அம்மனுக்கு சிவனோ அம்மனோ வழிபட வேணும்ன்ற மனசில் எப்போவோ மனசிலேருந்து விருப்பங்கள் வருது. அதுக்காகத்தான் நான் நபாலி கண்ணகி அம்மன் கோயிலை தேடி ஓடி போகிறது சில நேரத்தில். இல்லைன்னா வெட்டாப்புளை சுதுமலை புவனேஸ்வரி அம்மனுக்கு இருக்கிற வெட்டாப்புளை தேடி ஓடி போகிறது. இல்லைன்னா காக்கதீவில் இருக்கிற ஒரு வெட்டாப்புளை அம்மன் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு இடையே கிடைக்க போய் வாரு. அதெல்லாம் பிளேட்டுகள் போட்டு மாவுடுகள் கட்டினத்தால் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு இதாக கிடக்குது. நான் விரும்புகிற கோயில் வந்து ஒரு சீமேந்து இழுத்த கோயிலாகவும் ஒரு அழகாக ஒரு பழமை வாழ்ந்த கோயிலை தான் நான் பார்த்தது. அது மாவிளைகள் எல்லாம் போட்டு எடுத்ததுன்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் ராஜராஜேஸ்வரி என்ற ஆலயம் இப்படி பலாலியில் இருக்குதாம் என்று சொன்னோன்னே எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. மக்களும் இதை கலந்து கொள்ளணும். மக்களுடைய கனவில் பலாலி ராஜராஜேஸ்வரி அந்த அம்மன் வந்தாது. பலாலியில் அம்மன் என்னென்று அது எனக்கு கனவில் தெரியல, நினைவுகளில் அந்த நினைவுகள் ஒன்று எனக்குள்ள வருகிறது. என்னென்னு தெரியல, அந்த நினைவில் இப்படி ஒரு கோயில் ஒன்று காட்டுக்குள்ளே இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே சிவனோ அம்மனோ தெரியல, அதுக்குள்ளே ஒரு தேங்காய் கொடுத்தவனோடு என்ற மனசில் நினைவில் ஏக்கங்கள் கூட வரும். வரைக்க நான் அதை பார்க்கணும், இங்கேயோ கொடுக்கணும்னு சொல்லி எனக்குள்ளேயே நான் போட்டு மனசை குழப்பி கொண்டிருப்பேன். ஆனால் அந்த கற்பனை அந்த நினைவுகள் இப்போதைக்கு வந்து பலாலியில் ராஜராஜேஸ்வரி என்ற ஒரு அம்மன் ஆலயம் ஒன்று திறக்கப்பட்டு கிடக்குது. 34 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் பார்க்கப்பட்டு கிடக்குன்னு சொல்லி மனசில் சந்தோஷம். நான் கற்பனைகள் என்ற நினைவுகள் எல்லாம் சில நேரம் இந்த கோயில் தானோ, நான் இந்தியாவை தான் குழம்பி கொண்டிருந்தேன். இந்தியாவில் இருக்கிற காடுகளுக்குள்ள அந்த பெரிய பெருங்காடுகளுக்கு தானுங்க, அந்த பெருங்காடுகளுக்குள்ளே தான் இப்படி ஒரு கோயில் ஒன்று இருக்கிற அமைப்பாக இருக்குதோ, அதுகளுக்குள்ளே தான் எங்கேயோ ஒரு நடுக்காட்டுக்கு கிடக்கணும்னு நான் மனசை போட்டு குழப்பி கொண்டுக்கிறது. ஆனால் அது இப்போ பலாலி என்ற ஒரு கோயில் நடுக்காட்டுக்கு கிடக்குது. இது முற்றுமுழுவதும் நல்ல ஒரு ஆலயமாக வர போகணும். இதை மக்கள் பார்வையிலேயே இந்த ஆலயம் திறக்கப்பட வேணும். இந்த மக்களுக்குன்னு சொல்லி இந்த பாதையை ஒழுங்குமுறை செய்யணும். எங்களோட யாழ் மாவட்ட இராணுவ தளபதிகள் பொலிஸ் அதிபர்கள் எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு ஒழுங்குமுறை செய்யணும். என்ன சொன்னால் பாதை திறக்கிறதுக்கு முன்னுக்கு எனக்கு மடமாதா செலிதாடி காட்சி காட்டணுமா, எல்லா இடமும் சிறப்பாக போய் பார்க்கலாம், சண்டை சச்சரவு இல்லாமல் பார்க்க வேணும். நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற மனக்குழப்பங்களால் தான் நாங்கள் ஆலையில் அடிபட்டு வேற்றுமைப்படுகிறோம். எங்களோட மனசுக்குள்ளே இருக்கிறது, எங்களுக்குள்ளே சரியான அணு ஆயுதம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வர பொறாமை. இந்த பொறாமை தான் பல விஷயங்களை மறைக்கிறது, இருளாக்குறது, சண்டையை கொடுக்குறது, அடிபாடுகளை கொடுக்குறது.
நான் கணக்காக கதைக்கையில் எனக்கு ராஜராஜேஸ்வரி ஆலயம் வந்து நான் பார்க்க வந்தேன். எனக்கு டைம் பத்தாதுன்னு சொல்லி திருப்பி விட்டுறார்கள். அதை பற்றி நான் கவலைப்படையில. அடுத்த வெள்ளிக்கிழமை பார்வையிடம் ஒன்று என் மனசில் விருப்பம் இருக்குது. ஆனால் என்னோடு நான் தனித்து தான் வந்த பாருனான், தனியாக தான் போகிறேன் பாருனா. எனக்கு என்ன சில இதை நான் நின்று ஆறுதல் படுத்தி 6 இடங்கள் பார்த்துக்கொண்டு போகிறது. எனக்கு 2 அண்ணாமார் வந்தவர்கள் என் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அவர்கள் இப்படி ஒரு வாய்ப்பு தந்து கதைச்சதுக்கு நான் அவர்களுக்கு நல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரியோ, இப்படி நான் சுதுமலை அம்மன் கோயிலுக்கு போய் வரேன். நான் சிதுமலை வெட்டாம்பள்ளி அம்மன், சிதுமலை புவனேஸ்வரி அம்மன் கோயிலில் இருக்கிறேன். நான் கும்பிட்டு கொண்டு வரேன். அதில் இருக்கிறாக்களுக்கு நான் ஒரு எனக்குள்ளே ஒரு கற்பனை மாதிரி ஒரு நினைவுகள் மாதிரி வாரது. அப்போது சொல்கிறேன், இங்கே ஒரு நடுக்காட்டுக்குள்ளேயே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அங்கே தேங்காய் விளக்கு வச்சு கொடுத்த உணவுக்கு ஒரு ஆர்வம் போல இருக்குது. அது எங்கே இருக்குன்னு சொல்லி நான் தடவி கொண்டு திரிகிறது. திரிஞ்சா போல வெட்டாப்பள்ளி அம்மன் கோயில், சில கண்ணகை அம்மன் கோயில், நவாலி கண்ணகை அம்மன் கோயில் வரும். அதுகளில் எனக்கு தென்படையில். அப்போ நான் அப்படி ஒரு ஏக்கங்கள் மாதிரி யோசனை மாதிரி யோசிச்சு கொண்டிருப்பேன். என்ன ஒரு காட்டுக்கு கோயில் ஒன்று இருக்குது, சிவன் கோயிலோ ஏதோ ஒரு அம்மன் கோயிலோ தேங்காய் விளக்கு வச்சு கொடுத்த ஒன்று ஆசை வருது, நினைவுகள் வருது. அது எங்கே இருக்குது, அது எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி ஒரு வருஷமாக ஒரு 5-6 மாதம் தட்டு நான் மனசை ஒரு குழப்பி கொஞ்சம் நேரத்தில் இருக்கிறேன். அதே கற்பனைகள், அந்த நினைவுகள் எனக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு ராஜராஜேஸ்வரி என்ற ஆலயம் ஒன்று சொல்லி திறக்கப்பட்டு கிடக்கு. அது மக்கள்கிட்ட பார்வையில் விடப்பட்டு கிடக்குது. எல்லாருமே அந்த ஆலயத்தில் வந்து கலந்து கொள்ளலாம், அந்த பூசையில் கலந்து கொள்ளலாம்னு சொல்லி நியூஸுகள், பேப்பர் நியூஸுகள் எல்லாம் அறிவித்தல் வந்தால் கூட நானும் அதை பார்த்துட்டு ஆர்வத்தோடு தான் நான் ஓடி வந்தேன். எனக்கு அந்த மனசில் இருக்கிற ஏக்கங்கள் தனியாக ஒன்று மட்டுக்காக இங்கே வந்தால் போல் அவள் டைம் பத்தாதுன்னு சொல்லி திரும்பி விட்டுட்டார்கள். அவர்களோடு சேர்ந்து இன்னும் ஒரு நபர்கள் தெரிஞ்ச ஒரு இவர்களும் வந்தார்கள். அவர்களுடன் சேர்ந்து கதைச்சு கொண்டு வந்தால் கூட அவர்களும் என்ன கூட்டிக் கொண்டு வாங்க, நாங்கள் அந்த பாதையால் போவோம், இந்த பாதையால் போவோம், நம்ம சரியான தெளிவு தெரியாமல் கிடக்குதுன்னு சொல்லி போகும்போது வந்தால் டைம் பத்தாதுன்னு சொல்லிடுவோம். அடுத்த வார வெள்ளிக்கிழமை நீங்கள் வாங்க, நாங்கள் அதுக்கு ஒழுங்குமுறை செய்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி அப்படியே சில காட்சிகள் என்ன கடவுள்கள் தந்திருக்குது. இதே போல் நான்